ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு புத்தகம், நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடியது. இது மனோசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 நம்மளோட மனம் சார்ந்த அதற்கு தொடர்புடைய அனைத்து அந்த ஏன்னா நம்மளுக்கு வந்து மனம்தான் நமக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மனம். அந்த மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம்னா நாம் உயர் பதவி வந்து அடையலாம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றின புத்தகம். இது நம்ம எல்லாருக்குமானது. வாங்க, இதோட முதல் பகுதி என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இதோட முன்னோட்டமும் நம்ம பார்த்துக்கோம். இதோட முதல் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம சக்தியே மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டிங். பார்க்கலாம் வாங்க. அதாவது அமானுஷ்யம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூராவுமே வந்துட்டு அமானுஷ்யத்தின் மேலே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், நடந்திருக்குது. இல்லை ஒருத்தர் சொல்லி கேட்டிருப்போம், நிறைய பேர் நம்ம லைஃப்லேயே நடந்திருக்கோம், நம்ம எதிர்பார்க்காம இருந்திருக்கோம். இது வந்துட்டு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கக்கூடியது. அந்த அமானுஷ்யம் மாதிரியே இந்த ஆத்ம சக்தி அப்படின்றக்கூடிய அந்த மகாசக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மனசாட்சி, நம்மளோட ஆன்மா. நம்ம எது வேணாலும் நம்ம பேர் வந்து வச்சுக்கலாம். எல்லாருமே நம்ம நல்லவங்க தான். யாருமே வந்து சூழ்நிலைக்காக வேணால் மாறிடுவாங்க தவிர்த்து எல்லாருமே வந்துட்டு கடவுள் தான். நமக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்கார். கடவுளோட அந்த உள்ளார்ந்த அந்த அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கடவுள் அதாவது உள்கடை. நம்மளுடைய உள்ள செல்ல அந்த கடவுளை, அந்த ஆத்ம சக்தியை, மகாசக்தியை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உணரலாம். இதுதான் வந்துட்டு இந்த புத்தகத்தோட ஒரு உள்கருத்து. ஒரு சின்ன ஒரு வேர்டோடு வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுதான். இது அந்த உள் மனத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சி, ஆன்மா, இதை வந்து நம்ம தட்டி எழுப்புறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்துட்டு நம்ம கைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். இதுதான் இதோட உள் அர்த்தம். இந்த மனோசக்தியானது எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்குதான்னு சொல்லணும். அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனோசக்தியை நம்ம வந்து தட்டி எழுப்புறது மூலமாக இந்த உணர்வு பூர்வமான ஒரு அந்த ஆன்மாவை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கிட்ட நம்ம பேசலாம். நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறது தான். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சாதிச்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது வேணுனாலும் நம்ம வந்து பண்ணலாம். அது எப்படி, அது என்ன பண்ணோம்னா வந்துட்டு அது வெளியே கொண்டு வரலாம். இது மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்துட்டு இருக்குது. அதில் சின்ன சின்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு இதை இன்னும் வந்து யாரும் டச் பண்ணல. இன்கேஸ் சயின்டிஃபிக்கலாக